அதாவது ஒரு மனிதன் இருக்கிறான், ஆனால் அவர் நகர முடியவில்லை. அதாவது அவர் காயமடைந்திருக்கலாம் அல்லது முதுகு வலி இருக்கலாம். இதனால் இந்த அனைத்து அறிகுறிகள் அவர் விரைவில், அதாவது அவர் பராலிசிஸ் ஆகலாம் என்பதை குறிக்கிறதா? பாருங்கள், பராலிசிஸ் என்ற வார்த்தையை முதலில் புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். பராலிசிஸ் என்றால் எந்த ஒரு உடல் உறுப்பின் செயல்பாடு நிறுத்தப்படுவது. அது எந்த காரணத்திற்காகவோ இருக்கலாம். அது உங்கள் முதுகு காயம், தலை காயம், மூளை அடிக்கடி அல்லது பிற காரணங்களால் இருக்கலாம். எந்த ஒரு உடல் பகுதி செயல்படவில்லை என்றால் அது பராலிசிஸ் ஆகும். இப்போது நாம் பராலிசிஸ் பற்றி பேசும்போது, பராலிசிஸ் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் மூளை அடிக்கடி ஆகும். அதாவது மூளையில் எந்த ஒரு வகை தடை ஏற்படுவது அல்லது மூளையில் எந்த ஒரு வகை இரத்த கசிவு ஏற்படுவது. இதனால் மூளையின் ஒரு பகுதி செயல்பட முடியாது.